وقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு தாலா நம்மை புனிதமிக்க மஜ்லிஸ் ஹுசைனி ரஸி அல்லாஹு தாலான்ஹு அவர்களுடைய திருச்சபையில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். சலாம் பைத்து இருக்குது, அப்புறம் துவா இருக்குது, இஃப்தாருடைய நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து மகரிபுக்கு பிறகு மௌலுத் ஷரீஃப், அதற்கு பிறகு தாவத்கள் நடைபெறும். எல்லா பேர்பாய்களும் கலந்துக்கணும், தாய்மார்களும் கலந்துக்கணும். ஹுசைன் ரஸியல்லாஹு அன்ஹு அவருடைய தரப்பிலிருந்து சீரணியும் இஃப்தாரும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே நபியவர்களுடைய காலத்தை விட்டும் தூரமாக நம்மை இந்த உலகத்திலே படைத்தான், உண்டாக்கியுள்ளார். கிட்டத்தட்ட 1446 ஆண்டுகள் கழிந்துவிட்டது. ஜமானே ரிசாலத்துடைய காலத்தை விட்டும் தூரமாக வாழுகிறோம். அந்த காலத்தில் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் ஹுசைன் ரஸியல்லாஹு, சஹாபியாக வாழ்ந்தவர்கள். நபி அவர்கள் 7 வயதை, ஹுசைன் ரஸியல்லாஹு அவர்களுக்கு 7 வயதை உடையவர்களாக இருக்கும்பொழுதே நபி அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது என்பதாகெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். ஹுசைன் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக ஆனார்கள். என்ன ஷஹாதத்துங்க? ஷஹாதத்து 2 வகை. ஒன்று ஷஹாதத்தே அசலி, மற்றொன்று ஷஹாதத்தே ஹாதிசி என்பதாக சொல்வார். ஷஹாதத்தே கதீமி, ஷஹாதத்தே ஹாதிசி என்பதாக சொல்வார். ஹுசைன் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்த ஷஹாதத் ஷஹாதத்தே அசலி. அல்லாஹுடைய இல்ம ஹக்கிலேயே அவர்கள் ஷஹீதாக இருந்தார்கள். அந்நேரத்திலே ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ஷஹீதாக தெரிந்தார்கள். அதன் அடிப்படையிலே அல்லாஹும் தன்னை பற்றி சொல்லும் பொழுது வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நானும் ஷஹீதுங்கிறான். அல்லாஹ் தன்னையும் ஷஹீதுங்கிறான். ஹுசைன் ரஸியல்லாஹு மட்டும் நீ ஷஹீதுன்னு சொல்லாத, ஏர்வாடி எஜமான மட்டும் ஷஹீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லான்னு சொல்லாத, நானும் தான் ஷஹீத். அடியாருடைய மகாமில் அல்லாஹும் வர விரும்புகிறான். இப்போ ஷஹீத்னா என்ன, ஷஹாதத்னா என்ன? பலர்கள் பல மாதிரியாக நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது தான், எதுவும் மறுக்க முடியாது. இறை பாதையிலே தன்னை அர்ப்பணித்தவர்கள், ஜிஹாதிலே கலந்து கொண்டு தன்னுடைய ரூஹை அல்லாஹுடைய கரத்திலே ஒப்படைத்தவர்களுக்கு ஷஹீத் என்பதாக சொல்லப்படும். பொதுவாக எல்லா மகான்களும், எல்லா முஹத்திஸீன்களும், எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் இதை ஞாபகப்படுத்துவாங்க. சூஃபியாக்கள்கிட்ட ஷஹாதத் என்று சொன்னால் என்ன? ஏன்னு சொன்னால், தரீகத்தில் வந்த பிறகு 5 வகையான மகாம்களை நாம் அடைந்தார்கள். ஒன்று மகாம சாலிஹியத். ஒவ்வொரு முஸ்லீமும் பையத் வாங்கினாலும் சரி, வாங்காவிட்டாலும் சரி, சாலிஹியத்துடைய மகாமில் நாமும் இருந்தாங்கன்னு பிரவேசித்தான், உள்ள நுழைஞ்சா. நபிமார்கள்லாம் கேட்டாங்க, அத்ஹில்னி ஃபீ இபாதிக்க சாலிஹீன். அடுத்ததாக 2வது மகாமே ஷுஹதாக்குடைய மகாம். தரீகத்தில் நாம் பிரவேசித்தால், தரீகத்துடைய உலூம்களின் ஞானங்களை புழங்கினால் ஷுஹதாக்குடைய மகாமே அல்லாஹ் தரான். சுருக்கமாக சொல்லப்போனால் நிஸ்பத் குவத், நிஸ்பத் மேரி குவத் ஹக்தி என்ற இல்மை நாம் புழங்கினாலே ஷஹதாக்குடைய மகாமே அல்லாஹ் தரான். இது என்னங்க ஷஹதாக்குடைய மகாமு? ஷஹதாக்குடைய மகாம்னா என்ன? தரீகத்தில் உள்ளவங்க இறை பாதையிலே கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க, கழுத்து வெட்டப்பட்டிருக்காங்க. ஜாஹிரி ஷஹாதத் அவர்களுக்கு உண்டாயிருக்காது. ஹுசைன் ரஸியல்லாஹு உண்டாச்சா இல்லையா? ஜாஹிரி ஷஹாதத்தும் இருந்துச்சு, பாத்தினி ஷஹாதத்தும் இருந்துச்சு. ஹுசைன் ரஸியல்லாஹு 2 ஷஹாதத்தும் ஜாமியா இருந்துச்சு.
அதனால்தான் ஷஹாதத்தை தேடி அந்த இடத்துக்கு போனாங்க, கர்பலாவுக்கு போனாங்க, ஷஹீதா ஆனாங்க. நபி அவர்களும் ஹாஜராக இருந்தாங்க. வலது பக்கம் நபி அவர்கள் இருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத்தை சுவைக்கும் பொழுது வலது பக்கம் நபி அவர்களும், இடது பக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஹாஜராக இருந்தார். இருவரும் ஹாஜராக இருக்கும்போதே அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது என்பதாக அஹாதீஸில் நாம் பார்க்கணும். நபி அவர்கள் ஒரு தடவை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மனாமிலே வந்து சொல்கின்றார்கள். அதை மனாம் கண்ட உம்மு சல்மா ரலியல்லாஹு அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, இன்னி ராய்த்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி, நபி அவர்களை மனாமில் கண்டேன். அந்த இரவிலே 10வது இரவிலே, முஹர்ரம் 10வது இரவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத்தை பெற்ற அந்த இரவிலே. அப்போ நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷஹித்து மக்தல் ஹுசைனி ஆனிஃபா, இப்பொழுது தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தான இடத்திற்கு போயிட்டு வரேன், கவலையாக வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உம்மு சல்மா ரலியல்லாஹு தேம்பி அழுகுறாங்க. அதனால தான் மகான்கள் சொல்லுவாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க, எல்லா முஹத்திஸீன்களுடைய யோகோபித்த கருத்து ஹஸரத் கிப்லா ஹலீஃபா ஹஸரத் அவர்கள் சொன்னது போல் ஹதீஸ் பண்ண நிறைய மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறாங்க, முஹத்திஸ் என்ற பெயர் வாங்குகிறாங்க, ஹதீஸில் நிறையா ஆர்வத்தை கொடுக்குறாங்க. யாருடைய நாவிலிருந்து, யாருடைய காந்தானிலிருந்து ஹதீஸுடைய ஃபன் பரத்தப்பட்டதோ, இஷாஅத் செய்யப்பட்டதோ அவர்களை மதிப்பதற்கு இந்த உலகம் தயாராக இல்லை என்பதாக சொன்னால் ஒரு கவலைக்குரிய செய்தி தான். அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினச்சி ரசூலுல்லாஹ் அழுதாங்க, சஹாபாக்கள் அழுதாங்க, தாபீன்கள் அழுதாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அழுதாங்க, பாக்கர் ரலியல்லாஹு அழுதாங்க. அழுகிறது சுன்னத் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் நினச்சி கொஞ்சமாவது கண்ணீர் வடிக்கணும், அல்லது கண்ணீர் வரலையே என்பதாக கவலைப்பட்டாலே போதும், அல்லாஹு தஆலா அழுத ஜமாத்தில் சேர்த்துருவான். தபுக்கு இல்லம் தபுக்கு இப்போ தபாக்கு, அழுகிற மாதிரி நடி அப்படின்னா கவலைப்படு, அவங்க அழுகுறாங்க, எனக்கு அழுக வரலையே, துணிச்சலாக உட்காராதே என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆகவே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தை பெற்றார்கள். 2 வகையான ஷஹாதத், ஒன்று ஷஹாதத்தை லாஹிரி, ஷஹாதத்தை பாத்தினி. அந்த யசீதுடைய கபீலாவின் கோத்திரத்தார்களின், அவருடைய கூட்டத்தார்களின் கரங்களால் வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டார்கள். அவருடைய தலை எடுத்துக்கொண்டு யசீதுக்கு முன்னால் கொண்டு செல்லப்பட்டது, திமிஷ்குக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதாக சரித்திரத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய சரீரம் மட்டும்தான் கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது, தலை இல்லை என்பதாக அநேக முஹத்திஸீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆக அந்த ஷஹாதத்தை, வெளிரங்க ஷஹாதத்தை சுவைத்தார்கள். எப்படிங்க சுவைச்சாங்க? எப்படி சுவைச்சாங்க? அதே போல் பாத்தினி ஷஹாதத், ஒவ்வொரு தரீகத்தை உடையவரும் சுவைச்சாக வேண்டும், ஷஹதாக்குடி ஜமாத்தில் சேர்ந்தாக வேண்டும். எப்படி சேர்வது? அதையும் சுவைத்தார்கள். அப்போ அல்லாஹ்வை நாம் ஷஹீதாக பார்த்தால் ஷஹதாக்குடைய மகாம் கிடைத்துவிடும். அல்லாஹ்வை எப்படி ஷஹீதாக பார்ப்பது? ஷஹீத் என்று சொன்னால் ஹாசிராக பார்ப்பது, அல்லாஹ்வை ஹாசிராக பார்ப்பது. எல்லா சூரத்திலையும் சரி, காத்தில் மக்தூலுடைய சூரத்திலையும் சரி, கொலை செய்யக்கூடியவருடைய சூரத்திலையும் அல்லாஹ்வை ஹாசிராக பார்க்க வேண்டும், கொலை செய்யப்பட்டவருடைய சூரத்திலையும் அல்லாஹ்வை ஹாசிராக பார்க்க வேண்டும், திட்டியவனுடைய சூரத்திலையும் அல்லாஹ்வை ஹாசிராக பார்க்க வேண்டும், திட்டப்பட்டவருடைய சூரத்திலையும் அல்லாஹ்வை ஹாசிராக பார்க்க வேண்டும், புகழ்ந்தவனுடைய சூரத்திலையும் அல்லாஹ்வை ஹாசிராக பார்க்க வேண்டும், புகழப்பட்டவனின் சூரத்திலையும் அல்லாஹ்வை ஹாசிராக பார்க்க வேண்டும். பார்க்காத வரையிலும் ஷஹாதத்துடைய மகாமை, ஷஹாதத்தை பாத்தினியை அடையவே முடியாது. அதனால் ஒவ்வொரு முரீதுகளும், ஷேഖுடைய நிஸ்பத்தை பெற்ற முரீதுகள் நாம் அந்த மகாமை அடைவதற்கு கோஷிஷ் செய்ய வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் எப்படி ஹாசிராக இருப்பான், அல்லாஹ் எப்படி பிரசன்னமாக இருப்பான், எப்படி பார்ப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் ஷேக். ஆனால் தான் நமக்கு சுருக்கமாக சொல்லி தந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தர்பாரில் எழுதப்பட்டிருக்கிறது 4 வகையான கலிமாக்கள். அதில் ஒரு கலிமாவை சொல்கின்றேன். லா ஃபாயில இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஃபாயில் யாருமே கிடையாது என்ற பார்வை, என்ற சிந்தனை நமக்கு திறந்து விட்டால், காத்திலே எந்த ஃபேல் நிகழ்ந்ததோ மக்தூலிலே அதே ஃபேல் நிகழும். மக்தூலிலே எந்த ஃபேல் கத்தலை கபூல் செய்ததோ, கொலையை ஏற்றுக்கொண்டதோ,
அதே ஃபெயல் காத்திலே கத்தலை உண்டாக்கும், கொலையை உண்டாக்கும். இரண்டையும் ஜம்மு செய்யலாம், இரண்டையும் ஜம்மு செய்யலாம். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும், ஷஹதாக்குடைய மக்காம் சாதாரண மக்காம் அல்ல, உயர்ந்த மக்காம், உயர்ந்த மக்காம். ஹுசைன் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே ஷஹீதாக ஆனதின் காரணத்தினால், யசீதுக்கு முன்னால் ஷஹீதாக ஆனதின் காரணத்தினால், அவருடைய ஃபௌஜுக்கு முன்னால், அவருடைய கூட்டத்தார்களுக்கு முன்னால் ஷஹீதாக ஆனதின் காரணத்தினால் சதா பல கோடி மக்களுடைய உள்ளங்களில் அவர்கள் ஷஹீதாக வாழ்கின்றார்கள், ஆஜிராக வாழ்கின்றார்கள். அவருடைய தர்பாருக்குள்ளே நுழைய முடியவில்லை. முஹர்ரம் மாதத்தில் அறவே நுழைய முடியாது என்பதாக சொல்வார்கள். நாங்கள் ஜியாரத்துக்கு போகும் பொழுது, அல்லாஹ் கொண்டு செல்லும் பொழுது அவருடைய மசாரில் எங்களால் நுழையக்கூட முடியவில்லை. அவ்வளோ நெருக்கடி, அவ்வளோ இஸ்திஹாம், அவ்வளோ மக்கள் கூட்டம், பல கோடி மக்கள் வந்து செல்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவர்களை பல கோடி மக்களுடைய உள்ளங்களில் ஷஹீதாக அல்லாஹ் வாழ வைக்கின்றார் என்று சொன்னால், ஆஜிராக நாசிராக அல்லாஹ் வாழ வைக்கின்றார் என்று சொன்னால், அவருடைய மகாமில் 100% ஒரு சதவீதத்தையாவது நாம் ருசித்தாக வேண்டும். அதை நாம் பெறுவதற்குத்தான் ஹுசைன் ரஸியல்லாஹுடைய ரூஹை நம் பக்கம் தவஜ்ஜு செய்ய வைப்பதற்காகத்தான் இந்த மஜ்லிஸ் கொண்டாடப்படுகின்றது, இந்த இஃப்தார் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா அவருடைய பொருட்டால், அவருடைய ரூஹானி ஃபைஸானால் நம்முடைய ஜிஸ்மை, கல்பை, ரூஹை அல்லாஹ் தஆலா அலங்கரிப்பானாக, அவருடைய முஹப்பத்தை இன்னும் அதிகரிப்பானாக, அவருடைய தீனிலே இஸ்திகாமத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாம்.